பிதா குமாரன் பரிசுத்த ஆகிய திரியேக தேவனின் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த 2024 ஆரம்பித்து 2 மாதங்களை முடித்து 3ஆம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். இந்த மாதத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை தென்னிந்திய திருச்சபையின்படி இந்த 2024ஆம் ஆண்டு ஒப்படைத்தலின் ஆண்டு. ஆனால் இந்த 3ஆம் மாதம் திருச்சபை நம்மை அழைக்கின்றது நீதி உள்ள வாழ்வுக்கு ஒப்படைப்பு. நீதி உள்ள வாழ்வுக்கு ஒப்படைப்பு. இதற்கு ஆதாரமாக திருச்சபை கொடுத்திருக்கின்ற திருவசனம், அது ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அன்புக்குரியவர்களே, இதில் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் இன்றைக்கு அநேக காரியங்களிலே நம்மை ஒப்படைக்கின்றோம். ஆனால் அந்த ஒப்படைப்பு என்பது ஆண்டவர் விரும்புகின்ற காரியமாய் இருக்கிறதா என்பதை இந்த மாதத்திலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த மாதம் முழுவதும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 2024ஆம் ஆண்டின் தவக்காலமாய் இருக்கின்றது. இந்த மாதம் முழுவதும் அநேக இடத்திலே உபவாச கூட்டங்களும் ஆவிக்குரிய கூட்டங்களும் ஆலயங்களிலே ஆராதனைகளும் நடந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே நாம் இருக்கின்றோம். ஒருவேளை இந்த மார்ச் மாதம் என்பது பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே நாம் ஆண்டவருக்குள்ளாக வாழவும் ஆண்டவருடைய சிலுவை மரணங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் யாருக்காகவோ அல்ல, எனக்காக என்ற அந்த உணர்வோடு கூட இந்த மாதத்திலே நாம் அடியெடுத்து வைப்போம். நாம் வாசித்த இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, ஒப்புக்கொடாமல். 2வது, ஒப்புக்கொடுங்கள். 1, ஒப்புக்கொடாமல் அப்படின்றால் நாம் வாசித்ததின் முதல் பகுதியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். அப்படினால் அநீதி என்று சொல்லுகின்ற பொழுது அது நீதிக்கு நேர் எதிர்மறையானதாய் இருக்கின்றது. ஆனால் இந்த மாதம் நம்மை நீதிக்கு அழைத்திருக்கின்ற கர்த்தர் அநீதியை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அநீதிக்கு நீங்கள் ஒப்புக்கொடாமல் இருங்கள். அதே அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு சொல்கின்றார். அங்கே சொல்கின்ற பொழுது உங்கள் மாமிசங்களை என்று சொல்லி பலவீனம், மாமிச பலவீனத்தை குறித்தும் நீங்கள் அங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளுகின்றதாக இருக்கிறது.
என்றால் அது மூலமாய் நாம் பாவத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். என்றால் மாமிச பலவீனத்தின் மூலமாய் இன்றைக்கு அநேகர் அங்கு பார்க்கின்றோம், மற்றவர்கள் பேசுகின்ற பிரகாரமாய் பேசுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் மிக அழகாக அங்கு சொல்லுகின்றார். என்றால் நம்முடைய அவயவங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நடந்து வந்ததை பார்க்கின்றோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்று சொல்லி அங்கு பட்டியல் இடப்படுகின்றது. மனுஷனுடைய பலவீனங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக அவன் கடந்து வருகின்றான். 6ஆம் வசனத்திலே அங்கு பார்க்கின்ற பொழுது, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி பார்க்கின்றோம். இது 8ஆம் சொல்கின்ற பொழுது, கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூசணமும் வம்பும் வார்த்தைகளாகிய இவை எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்கின்றார். 9ஆம் வசனத்தில் சொல்கின்ற பொழுது கொலோசியர் 3:9, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இன்னைக்கு பொய் சொல்வது என்பது சகஜமாய் இருக்கின்ற சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு பொய்யும் புரட்டும் உள்ள மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது, நீங்கள் பொய் பேசாதபடி இருக்கும்படி நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். என்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:7 பார்க்கின்றபோது, உங்களுக்கு பாவமாகவும் உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரங்களையும் பொன் விக்கிரங்களையும் பார்க்கின்றோம். அப்படினால் பாவம் எப்படி என்று வருகின்ற பொழுது நம்முடைய கரத்தின் கிரியை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாய் அது வெளிப்படுகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் ஒப்பு கொடுக்காமல் பொய் பேசுகின்ற மக்களோடு கூட நம்மை ஒப்பு கொடுக்காதபடி அநீதிக்கு நாம் துணை போகாதபடி இருக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கின்றார் 36:12, அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டார்கள், தள்ளுண்டு போனார்கள் என்று பார்க்கின்றோம். அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம், அதுதான் அநீதியின் காரியம். அநீதியோடு கூட வாழ்கின்ற மக்கள் நிச்சயமாக தள்ளுண்டு போவதை இந்த நாட்களில் நீங்கள் நானும் காணப்போகின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 37:12 பார்க்கின்ற பொழுது, துன்மான் கண் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் என்று பார்க்கின்றோம். என்றால் துன்மார்க்கமாய் வாழ்கின்ற மக்கள் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு வீட்டிலே நடந்த காரியம். அங்கு வந்து ஒரு அக்கிரமம் செய்கின்ற ஒரு பெண் அங்கு வந்த பொழுது அங்கு நடைபெற்ற காரியம், அங்கு இருந்த மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், இவர் பலவீனமானவர், இவருக்கு ஹார்ட் பேஷண்ட், எனவே நீங்கள் பேசுவது சரியல்ல என்று சொன்ன பொழுது அந்த மகள் சொன்னது, அவர் எது வந்தாலும் தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படின்றால் ஒருவரை கொல்லவும் இன்றைக்கு துணிந்திருக்கின்ற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடனே அவர் சொல்லுகின்றார், உடனே நீ கொலை செய்ய வந்திருக்கிறா? இல்லை என்று சொல்லி மழுப்புகின்றதை பார்க்கின்றோம். ஆம், யார் செத்தாலும் பரவாயில்லை, ஆனால் கொலை செய்யவும் துணிந்திருக்கின்ற மக்கள் கூட்டம் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்கு பார்க்கின்றோம், அவனை கொல்ல வகை தேடினார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் வார்த்தையின் மூலமாய் நம்மை கொண்டிருக்கின்றார்கள், அனைவருடைய செயல்பாடுகள் மூலமாய் நம்மை கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் நம்மை அப்படி அல்ல, அந்த அநீதி உள்ள வாழ்க்கை வாழ உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அதற்கு மாறாக ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது இந்த நாட்களிலே அவருடைய சிலுவை மரணங்களை நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் நீங்கள் 1 யோவான் 1:8 பார்க்கும்போது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இன்றைக்கு அநேகர் ஒரு உத்தமர்கள் போல இன்றைக்கு வெளி வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, நமக்கு இருக்கின்ற பாவம் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லாதபடி, ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறீரப்பா, உம்முடைய பாதப்படியிலே என்னுடைய அநீதி உள்ள வாழ்க்கையை நான் ஒப்புக்கொடாமல் உம்முடைய காரியங்களுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க எனக்கு கிருபைதாரம்னு சொல்லி பார்க்கின்றோம். இந்த வேத வசனத்தில் சொல்கின்ற பொழுது,
பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பாவம் வாசற்படியிலே பார்த்திருக்கோம். பாவத்திற்கு நாம் அடிமணிந்து விட்டோம் என்று சொன்னால் பாவம் நம்முடைய வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி வேத வசனம் நம்மை எச்சரிக்கின்றது. நாம் சூழ்நிலையிலும் நம் அநீதி உள்ள மக்களுக்கு நம்மை துணை போகாதபடி, அநீதிக்கு ஒருபோதும் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நம்மை மீட்டு எடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏனால் இந்த நாட்கள் என்பது பொல்லாத காலத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொறாமை எண்ண கொண்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் நம்முடைய காரியங்களை கண்டு ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றதை கண்டு இன்றைக்கு பொறாமை எண்ணத்தோடு கூட இன்றைக்கு ஒரு ஜன கூட்டம் எழும்பியிருக்கின்ற சூழ்நிலையிலே நீங்கள் நானும் ஆண்டவருடைய காரியங்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அநீதிக்கு ஒப்புக்கொடாமல் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த மாதத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபியாய் அநீதிக்கு ஒப்புக்கொடாதபடி என்னுடைய வாழ்க்கை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கல்வாரி இரத்தத்தின் மூலமாக என்னை கல்வி சுத்திகரியும் என்று சொல்லி அவருடைய திரு சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தின் மானமாய் இருக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக ஒப்புக்கொடுங்கள். அதான் திருச்சபை இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கின்றது. நீதி உள்ள வாழ்வுக்கு ஒப்புக்கொடுங்கள். எப்படியோ வாழ்ந்தோம் என்று அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நீதி காணப்பட வேண்டும். நீதிக்கு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு சொல்கின்ற பொழுது அதே 13ஆம் வசனத்திலே, உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பிழைத்திருக்கின்ற பொழுது தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவும், நாம் இருப்பதும் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையின்மை உணர்ந்து பார்த்து, ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, நான் பிழைத்திருப்பது உமக்காக என்று சொல்லி அவருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அது மட்டுமல்ல, நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பார்க்கின்ற போது நீதிமொழிகள் 21:11 அங்கு சொல்லப்படுகின்றது, நீதியின் பாதையில் ஜீவன் ஒன்று என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் நம்முடைய அவயவங்கள் நீதிக்கென்று நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அதிலே ஜீவன் இருக்குமாம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஜீவனுள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2:24 சொல்கின்ற பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. ஆம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இந்த சிலுவையை தியானிக்கின்ற நாட்களிலே, ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளாக நீங்கள் நானும் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 111 சங்கீதக்காரன் சொல்கின்றார், 111:3 அவர் நீதி என்றென்றைக்கும் நிலைநிற்கும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவரிடத்திலே எந்த சூழ்நிலையிலும் அநீதி அவரிடத்திலே இல்லை. அவர் நீதி உள்ளவராக இருக்கின்றார். எனவே அவர் நீதி நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று பார்க்கின்றோம். நாம் நீதியோடு வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவை எல்லாவற்றிலிருந்தும் அவர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. அப்படினால் நமக்கு இருக்கிற வாழ்க்கையிலே நீதியின்படி நாம் நிற்போம் என்று சொன்னால், நீதியின்படி நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். உபாகமத்திலே பார்க்கின்ற பொழுது உபாகமம் 16:20 நீ பிழைக்க நீதியை பின்பற்று, நீ பிழைக்க நீதியை பின்பற்று. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ ஆசைப்படுகின்றோம். ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள அதுபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம், நீ பிழைக்க நீதியை பின்பற்று என்று சொல்லி நாம் சொல்லப்படுகின்றது. நாம் நீதியை பின்பற்றுகின்றவர்களாய் நீதியோடும் நேர்மையோடும் நாம் மற்றவர்களிடத்திலே நம்முடைய காரியங்களை
நடப்பிக்கின்றவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கின்ற கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் அவர் பரத்திலிருந்து கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்னும் சங்கீதம் 37:17 பார்க்கின்ற பொழுது, நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகின்றார். யார் தாங்குகின்றார்களோ தாங்கலையோ, ஆண்டவர் நம்மை தாங்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். என்னால் அவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று நீதிமோடு கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் நீதிமானாய் இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை தாங்குகின்றவராயிருக்கின்றார். தாங்குவதன் நிமித்தமாய் ஆண்டவருக்கென்று நீங்கள் நானும் பெரிய காரியங்களை செய்யவும், ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வைத்திருக்கின்ற அந்த ரட்சிப்பை நாம் பெற்று ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதே தான் பார்க்கின்ற சங்கீதம் 34:19 அங்கு பார்க்கின்றோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் சகித்து கொண்டிருக்கின்றோம் சொன்னால், நமக்கு முன்பாக நம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் நம்மை போல இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து உங்களையும் என்னையும் போல அவர் பாடுபட்டு அவர் நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார். அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாய், ஏன்னால் நாம் எதை குறித்தும் கலங்காதபடி நாம் அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதில் பார்க்கின்ற போது அங்கு 17ஆம் வசனம் சொல்கிறது, 34:17, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கின்றார். என்றால் இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கின்றோம், ஆனால் ஜெபிக்கின்ற ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியோடு நாம் வாழ்கின்றோமா? நீதிமான்கள் கூப்பிடும்போது தான் கர்த்தருடைய கேட்கின்றார். கர்த்தருடைய செவி அவர்களுக்கு தான் திறந்திருக்கின்றது. அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். வழிநடத்துகின்ற பொழுது நாம் ஆண்டவருக்காக நீதியோடு நேர்மையோடு நாம் வாழ நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். இன்னும் பார்க்கின்ற பொழுது நீதிமானோ அறிவினால் தப்புவிக்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகள் 11:8 பார்க்கின்றோம். நீதிமானோ அறிவினால் தப்புவிக்கிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது நம்மை எப்படியெல்லாம் தப்புவித்து வந்திருக்கின்றார். நம்முடைய சுயத்தை நாம் நம்பி இருப்போம் என்று சொன்னால் நாம் அநேக இடங்களிலே நாம் விழுந்து போயிருப்போம். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தூக்கி நிறுத்தியிருக்கின்றாரே. எதற்காக? நீதியோடு நாம் வாழ்வதின் நிமித்தமாய் நம்மை எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா காரியங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகின்றாரே. அதனால் நீங்களும் நானும் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆயுதம் என்பது நம்ம அறிந்திருக்கின்றோம். ஏதோ நாம் சொல்லுகின்ற பொழுது ஏதோ பொருளை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆனால் நீதி ஆயுதம் என்று சொல்கிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் நீதியாக இருக்க வேண்டும். நீதிக்காக நாம் என்ன விலை கொடுத்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார். இன்றைக்கி நீதியற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கும் அநீதி நிறைந்திருக்கின்ற உலகம். யார் நீதியை நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டவருக்காக நீதியோடு இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படின்றால் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கின்றேன். நான் நீதியோடு கூட இந்த உலகத்திலே உமக்கென்று நான் என் காரியங்களை செய்யலவும், நீர் எதற்காக இந்த உலகத்திலே ஜீவனை கொடுத்திருக்கிறீரோ ஜீவன் உள்ள மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நீதியை நடப்பிக்கின்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய முன்னோர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் வாழ்ந்தார்கள். யாரும் அவர்களிடத்திலே குற்றம் காண முடியவில்லை.
அவர்கள் நீதியோடு கையின் பிரயாசங்களை சாப்பிட்டார்கள். எதை குறித்தும் பொறாமை கொள்ளாதபடி, யாரிடத்திலும் எந்த வம்புக்கும் போகாதபடி அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு பொறாமை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது போல இன்னைக்கு நீதியற்ற மக்கள் மத்தியிலே, இன்னைக்கு பண ஆசை பிடித்து இன்னைக்கு அலைகின்ற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மூலமாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீதியின் வாழ்வுக்கு ஒப்பு கொடுக்க முடியாய் இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் இன்றைக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வர இருக்கின்றார். அவருடைய இரண்டாம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த முடியாகத்தான் ஆண்டவர் கிருபையாய் இந்த காலங்களை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி இருந்த காலங்களிலே ஆண்டவரே, இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையிலே உம்மைக்கு என்று நான் ஒப்பு கொடுக்கவும், நீதியோடு நான் வாழவும், வாழ்கின்ற அந்த வாழ்க்கையின் மூலமாய் உம்முடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் உம்மோடு கூட நித்தியத்திலே இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கி அநேகர் காரியங்களை பார்க்கின்றோம். இன்றைக்கி காரியங்கள் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கின்ற போது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பங்களிலே இன்றைக்கி சமாதான குலைச்சலை உண்டு பண்ணி இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நீங்களையும் உங்களையும் என்னையும் அவர் எல்லா நிலைகளிலும் பாதுகாத்து வருகிறார். என்றால் நம்மிடத்தில் நீதி இருக்கின்றது. நீதியுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நம்மோடு வாசம் செய்கின்றார். நீதிக்காக நாம் நிற்கின்ற பொழுது நாம் எதை கண்டும் பயப்படாதபடி, எந்த சத்துருவின் அந்தகார செயலும் நம்மை மேற்கொள்ளாது என்பதை நாம் அறிந்து, எந்த பொறாமை கொண்ட மக்களுக்கும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். என்னால் நாம் நீதி உள்ள வாழ்கின்ற பொழுதுதான் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். இன்றைக்கி சொல்கின்றோம், எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி போகின்ற பொழுது இன்றைக்கி மக்களுடைய ஆசை இன்றைக்கி ஆசையாய் போன பிற்பாடு அவருடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கின்றது என்பதை நாம் இருக்கின்றோம். என்னால் நீதி அற்ற ஒரு வாழ்க்கை, அநீதிக்கு கூட இன்றைக்கு அநீதி உள்ள மக்கள் ஒரு ஜன கூட்டமாய் அநேகர் இன்றைக்கு நீதி உள்ள மக்களுக்கு எதிராய் எழும்பியிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கின்றார். பிரித்தெடுத்திருப்பதின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைசி மட்டுமாக நம்முடைய முன்னோர்களைப் போல நாம் நீதி உள்ளவர்களாய் வாழ, நீதி உள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை நான் சொல்கின்ற பொழுது, இந்த 1ஆம் தேதி என்று சொல்கின்ற பொழுது என்னுடைய தாயாரை சொல்ல முடியும். என் தாயாருடைய நினைவு நாள் இன்றைக்கு. அவர்கள் எவ்வளவாய் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர்கள் எவ்வளவாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், கண்ணார கண்டிருக்கின்றோம். அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றவர்களாய் இருக்க ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நீதி. அவர்கள் எந்த மழை போல பிரச்சனைகள் வந்தாலும் பனி போல மாற பண்ணுகின்ற கர்த்தர் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். ஆம், எவ்வளவு மழையை போன்று ஒருவேளை எப்படி நாம் இதிலிருந்து நாம் மீள்வோம் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கின்ற பொழுது எங்களுடைய தாயார் ஜெபித்த ஜெபம் மழை போல் வந்தாலும் பனி போல் மாற பண்ணுகின்ற கர்த்தர் நாங்கள் ஆராதிக்கின்ற கர்த்தர். எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இம்மட்டுமாக எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துகின்ற கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு ஜெபத்திலும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ இந்த வார்த்தையை அவர்கள் மீண்டும் மீண்டுமாக உச்சரித்து எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய நரம்புகளிலே இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகின்ற பொழுது ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் நீதியோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை தான் எங்களுடைய தாயாருடைய ஜெபம் இன்றைக்கு எங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது. நாங்கள் நீதிக்காக நாங்கள் பிழைத்தவர்களாய் நாங்கள் பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறோம். நீதியை பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக வாழ்வு உண்டு. அதான் நித்தியத்திலே எப்பொழுதும் இருக்கக்கூடிய வாழ்வு. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு வருகின்ற ஆண்டவர் இதோ இன்றைக்கு மக்கள் கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்காக உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணவில்லை. அவர் வருகின்ற பொழுது நீதியுள்ள அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆம், நம்முடைய கிரிகை என்ன என்பதை அறிந்த கர்த்தர் தான் வர இருக்கின்றார். வருகின்ற பொழுது நாம் நீதியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதற்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம் என்று
ஒப்படைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் வந்து அவரோடு கூட நித்திய காலமாக இருக்கக்கூடிய அந்த வாசஸ்தலத்திலே நம்மை அழைத்து செல்ல இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதற்கென்று அழைத்த கர்த்தர். நாம் நம்முடைய காரியங்களை எந்த சூழ்நிலையிலும் அநீதிக்கு ஒப்பு கொடாமல் நீதிக்கு ஒப்பு கொடுக்கவும், நீதியோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்கவும் ஆயத்தப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர்தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒருவேளை இந்த நாட்கள் கர்த்தாவே எங்களை நாங்களே கர்த்தாவே சோதித்தறிகின்ற நாட்களாய் இந்த தப காலங்களை கொடுத்திருக்கிறீர். தப காலத்தில் கர்த்தாவே உம்முடைய சிலுவை பாடுகளை குறித்து நாங்கள் தியானிக்கின்ற பொழுது அப்பா, நாங்கள் எந்த சூழலிலும் அநீதிக்கு துணை போகாமல், அநீதிக்கு எங்களை ஒப்புக்கொடாமல் நீதிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கவும், நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு கர்த்தாவே எங்களையும் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த குடும்பங்களையும் கர்த்தாவே உமக்கென்று நாங்கள் கர்த்தாவே ஒப்படைக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ கிருபையாக ஜெபிக்கிறோப்பா. ஆம் கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே. ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீதியின் பாதையில் ஜீவன் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறீர். நாங்கள் ஜீவிப்பது நீதிக்கென்று கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையாக ஜெபிக்கிறோம். எங்களை தாங்குகின்ற கர்த்தர், நீதியோடு எங்கள் வாழ்க்கின்ற பொழுது நீர் எங்களை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தாவே எங்களுக்கு வாக்குப்பட்டிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, நாங்கள் கூப்பிடுகின்ற பொழுது நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி எல்லா உபத்திரவுக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே இந்த நாளிலே வாக்கு கொடுத்திருக்கிறப்பா. அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய சிலுவை பாடுகளை நாங்கள் தியானிக்கவும், உம்முடைய கல்வாரி மேட்டிலே நாங்கள் வந்து உம்மை கர்த்தாவே தரிசிக்கவும், நீர் எங்களுக்காக சிந்தித்த அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் எங்களை சுத்திகரித்து கர்த்தாவே நீர் எப்படி 3ஆம் நாளிலே வெற்றி சிறந்தீரோ அப்படியா கர்த்தாவே நாங்களும் இந்த உலகத்தின் போராட்டங்களிலிருந்து நாங்கள் வெற்றி பெற்றவர்களாய், நீதிக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். பரமற்றங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்றனுள்ளாக எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்கள் மன்னிக்கிறவர்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முடிவில்லை. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.